நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பூ கட்டுறது தாங்க பார்க்க போகிறோம். எப்படி இவ்வளோ நெருக்கமாக பூ கட்டலாம் அப்படிங்கிறதையும், நம்ம எவ்வளோ பூ இந்த கடையில் வாங்கி கட்டின பூ தாங்க, கடையில் எவ்வளோ பூ வாங்கினோம், அதுக்கு நமக்கு எத்தனை முளம் வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நமக்கு நேரம் கிடைக்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி பூ வாங்கி கட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்ம தலைக்கு வைக்கிறதோ இல்லை சாமிக்கு போடுறதுக்கோ ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. பூ நமக்கு தேவை அப்படிங்கிறதுல கொஞ்சம் முன்னாடியே வாங்கிடணுங்க. ரொம்ப மதியத்துக்கு மேலே 2 மணிக்கு மேலெல்லாம் வாங்கினோம்னா நிறைய தண்ணி தெளித்து ரொம்ப அந்த பூ இதாக இருக்குங்க, உடனே மலர்ந்துடும். அதனால் அதுக்கு முன்னாடியே வாங்கிடணும். இப்போ பாருங்கள், நம்ம இடது கையால் அந்த நூலை பிடிச்சிக்கிட்டோங்க. நல்ல கனமான நூலாக இருக்கணும், கெட்டியாக மொத்தமாக இருக்கிற நூலாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பூ விலகாமல் இருக்குங்க. ரொம்ப ஓட இல்லாமல் நம்ம கட்டினது எப்படி கட்டணுமோ அதே மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு கண்ணியை கட்டி முடிச்சுட்டு அடுத்த கண்ணியை அப்படியே பின்பக்கம், அதனோட பின்பக்கம் திருப்பிக்கணுங்க. அப்போ தான் பூ வந்து விலகாமல் ஒன்றோட ஒன்று அப்படியே பாருங்கள். இப்போ அப்படி கொஞ்சம் திருப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்ல நெருக்கமாக நம்ம இடது கையாலே அப்படியே சுற்றிவிட்டு நல்ல நெருக்கமாக வச்சு ஒன்று மேலே ஒன்று கட்டிக்கலாங்க. இப்போ ஒரு அடுத்த இது கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு பேக் சைடு திருப்பிக்கணும், அவ்வளோதாங்க. ஒரு கண்ணி கட்டிட்டு அதனோட பேக் சைடு திருப்பி அடுத்த கண்ணியை கட்டுறோம். அந்த கண்ணியை கட்டி முடிச்சுட்டு அதுக்கு பின்பக்கம் திருப்பி மறுபடியும் ஒரு கண்ணி கட்டுறோம். அந்த மாதிரி பின்பக்கம் திருப்பி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா பூ வந்து நல்ல நெருக்கமாக இருக்குங்க. கொஞ்சம் கூட விலகாது, ஓட இல்லாமல் நல்லா நெருக்கமாக இருக்கும். நான் இன்னும் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ 3 கண்ணி தான் கட்டியிருக்கோம், அதுவே எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். நல்லா நெருக்கமாக நம்ம ஊசியில் கோத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி பூவும் கசங்காத இருக்குங்க. நம்ம இடது கையால் அப்படியே லேசாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா பூவும் கசங்காத நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பூவை எடுத்து வச்சுட்டு அது மேலேயே அடிப்பக்கமாக திருப்பி இன்னொரு பூவை எடுத்து வச்சு அந்த பூ மேலே நூலை சுற்றிட்டு அப்படியே இந்த கையால் பெருவிரலால் வச்சு லேசாக அப்படியே சுற்றி விடணுங்க. சுற்றி விட்டோம்னா அந்த கண்ணி நம்ம ஏற்கனவே கட்டியிருக்க கண்ணிக்கு பக்கத்தில் போயிடும் அந்த பூவு. திரும்ப நம்ம ஆள்காட்டி விரலாலேயும் நடுவிரலாலேயும் அந்த நூல் அப்படியே ஒரு சுற்றிக்கிட்டு அந்த பூ மேலே விட்டு இழுத்து விட்டுறணும், அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா பூவுமே கட்டிட்டு பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது 200 கிராம் பூ வாங்கினதுங்க. நம்ம வாங்கும்போது 100 கிராம் 35 ரூபா, 200 கிராம் 70 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதுங்க. 200 கிராமுக்கு 6 முழம் வந்ததுங்க. நல்லா என்னோட கை கொஞ்சம் வளர்த்தியாக தான் இருக்கும், நீளமான கை தான். என்னோட கைக்கு 6 முழம் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு. நம்ம இது சாமி ஊருக்குள்ளே வருதுங்க, சப்பாரம் ஊருக்குள்ளே வருது. அதுக்காக தான் நம்ம சரி நம்மளே வாங்கி கட்டிக்கலாம். இப்படி மல்லிகை பூனா சாமிக்கு எப்போவுமே நம்ம கட்டி கொடுத்தோம், வெள்ளையாக இருக்கிற பூ எதுனாலும் கட்டி கொடுத்தோம்னா சாமிக்கு அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. சமயபுரமே போனோம்னாலும் இந்த மாதிரி மல்லிகை பூ அல்லது நந்தியாவட்டம் அந்த மாதிரி நம்ம கட்டிக்கிட்டு போகலாங்க, இல்லை வாங்கிக்கிட்டு கூட போகலாம். அதை அப்படியே சாமிக்கு போட்டுருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.